செக்ஷன் 192 ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 டிடிஎஸ் ஆன் சேலரி பத்தி சொல்லுது. ஃபினான்ஷியல் இயர் 2025-26ல சேலரிக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலா இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேல போச்சுன்னா டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஆனா எப்படி இதைய டிடிஎஸ் கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி ஸ்லாப் ரேட் அப்படிங்கிற ஒரு காணொலி பதிவிட்டிருக்கேன். அதுல ஸ்லாப் ரேட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்லாப் ரேட்டை பார்த்துட்டு இந்த காணொலி பாருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணி டிடிஎஸை கால்குலேட் பண்ணணும். இதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 75,000 இருக்குது. டாக்ஸ் ரிபேட் அதாவது டாக்ஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000 இருக்கு. இது எல்லாமே கிளைமிங் போர்ஷன்ல போகும். இன்கத்துல வந்து 75,000, டாக்ஸ்ல டிஸ்கவுண்ட் வந்து 60,000, அப் டு 12 lakh வரைக்கும் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 12,75,000 rupees ஒருத்தர் சேலரி வாங்குறாரு, நெட் சேலரி அதாவது டாக்ஸபிள் சேலரி கால்குலேட் ஆகுது அப்படின்னா 75,000 rupees வந்து அவர் வந்து டிடக்ஷனா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். அப்போ 12 lakh rupees வந்துருவாரு, அதுக்கு கீழே வந்துருவாரு. அப்படின்னா ஒரு 60,000 rupees அந்த இடத்துல கால்குலேட் ஆகும் 12 lakh rupeesனா. அப்போ அந்த 60,000ஐயும் டாக்ஸ் கட்ட வேண்டிய இடத்துல அவருக்கு டிஸ்கவுண்டா ப்ரொவைட் அவருக்கு கிளைம் பண்ணிக்கலாம். எக்ஸம்ஷனா அவர் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ரிபேட்டா கிளைம் பண்ணிக்கலாம், அல்லது டிஸ்கவுண்ட் டாக்ஸ் டிஸ்கவுண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவர் டாக்ஸ் கட்ட வேண்டாம் அந்த 60,000. சப்போஸ் 12 lakh rupees கிராஸ் ஆயிட்டாரு, டாக்ஸபிள் அமௌண்ட் 12 lakh rupees கிராஸ் ஆயிட்டாரு அப்படின்னா மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. அதுபடி அவர் வந்து மார்ஜினல் ரிலீஃப்ல போய் அந்த ரிலீஃப் ஆன அமௌண்ட் எவ்வளோ டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கோ அதை மாத்திரம் கட்டினா போதும், அது ஒரு ரிலீஃப் தான். அதை பத்திய ஒரு காணொலி இன்னொரு தருணத்துல நான் உங்களுக்கு வழங்குறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நான் நம்புறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.